ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த படத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஹீரோவும் சியாமி பார்த்துட்டு நீ என்ன உயிரடையா இருக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது ஹீரோனிக்கு அப்பதான் புரியுது. ஹீரோ அப்பாமே சொல்லியிருப்பாங்களே சியாமி மாதிரி இருக்கான்னு, மேனேஜருமே சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கண் கலங்கி இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க வரும்போது இந்த சியாமி இருக்கல்ல, அவளோ என்ன பாரு என்னைய மாதிரி இருக்கிறதாலதான் ஹீரோ உன்ன மேரேஜ் பண்ண போறான். சோ ஃபர்ஸ்ட் என்னதான் அவன் லவ் பண்ண அப்படி சொல்லும் போது ஹீரோனிக்கா இடியே விழுந்த மாதிரி ஆகிட்டு இது எல்லாமே உண்மையா அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறா. ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் உன் ஃபேஸ பார்த்துதான் பழகினேன், அப்புறம் உன் கூட பழக பழக எனக்கு உன்னையே பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லும் போது இவளோ கையில இருக்கிற காயத்தை காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் என் கூட வா, எனக்கு இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு மெதுவாவே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல, சரி ஆனா நான் இப்ப வர மாட்டேன், நான் மேரேஜ் பண்ணி முடிச்சு தான் வருவேன், நீ ஃபர்ஸ்ட் போ அப்படி சொல்றான். ஆனாலும் இவ விட மாட்டேக்கல, அவளை வச்சு பேசிட்டே தான் இருக்கா. ஹீரோயின் தான் சரி நீ போயிட்டு எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிட்டு வா அப்படி சொல்லும் போது ஓகே 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போறான். இந்த ஜியாமி இருக்கால ஹீரோனியை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு தான் அப்படிதான் நினைச்சிட்டு போறா. இங்க ஹீரோனிக்கா ரொம்ப அழுகைய வருது. இருந்தாலும் மனசை ஆறுதல் படுத்திட்டு ஹீரோ இப்ப வந்துருவாங்க, சோ நீங்க அது வரைக்கும் சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிடுறா. ஆனாலும் இவளுக்கு அழுகை நிப்பாட்ட முடியல. பாட்டி கிட்ட போய் கண்டிப்பா திரும்பி வருவோம் அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோமே வெளியே வரானா, பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்பாதான் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோவை இங்க இருந்து கூப்பிட்டு போகணும்னு. ஏன் அப்பா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறான். அவங்களும் நீ சியாமியா தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப சியாமியா எல்லா உண்மையும் சொல்றா. அதாவது இவ்வளவு நாள் இவ எங்க இருந்தானு, இவ்வளவு நாள் இவ அப்புறால இருந்திருக்கிறா. அது மட்டும் இல்ல இங்க இருந்து போகும்போது ஒரு கார் எக்ஸ்ட்ரா மாதிரி செட் பண்ணி வச்சுதான் போயிருக்கிறா போல. இவளோட பாடி ஹீரோக்கு கிடைக்காதால இவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லயும் வளைஞ்சிருப்பான். இப்ப இதெல்லாம் சொல்லும் போது இவனுக்கு சம கோவம் வருது. அது மட்டும் இல்ல இவ கையில ஒரு காயம் மாதிரி காமிச்சால இப்போ, சோ அதுமே ஃபேக்கா தான் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. அதையுமே பார்த்து சம காண்டாகிற ஹீரோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப நேரம் இல்ல, ஹீரோனி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா மேரேஜ் பண்ண, சோ நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்ப பாப்பானா. ஆனா பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, போக விட மாட்டுக்காங்க. அப்பாவும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மட்டும் போனா அங்க ஹீரோனி பாட்டி எல்லாம் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு வேற வழியே இல்லாம இவங்க கூட போயிடுறான். இங்க ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ வருவான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டா. ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்லையா. டே வீட்டுக்கு வந்து ஹீரோயினி ஒன்னு எடுத்துப்பாங்களா, அந்த போட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாட்டி தான் வந்து வாமா சாப்பிட்டா, அவன் திரும்பி வர மாட்டான்னு சொல்லும் போது அதெல்லாம் வருவான் பாட்டி, எனக்கு ப்ராமிஸ் வேற பண்ணி தந்திருக்கிறான் அப்படி சொல்ல, அப்போ நீ அவனுக்கு கால் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளுக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. சோ டக்குன்னு கால் பண்றா. ஆனா அங்க எடுக்கிறது ஜியாமி. என்னடி என் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கிறா, எங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, நீ நியூஸ் பாத்தியா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறா. இவ்வளோ டக்குன்னு டிவி ஆன் பண்ணி பார்க்குறா. அங்கே நியூஸில் இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ செம ஃபீல் ஆகுறா. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உள்ள போய் அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோவை கண்டுபிடிச்சு நான் அதை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்ல, பாட்டியும் நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், அங்கே இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க, சோனியை புள்ளி பண்ணி விடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஹீரோனிய லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவ சும்மா இருப்பாளா என்ன, ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளியே போயிடா. அதுவே இந்த சீடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்துல நிக்கான். சியாமிய மேரேஜ் பண்ண இவனுக்கு துளி இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல, வேற வழியே இல்லாம தான் இவன் பண்ணே போறான். அந்த டைம்ல மேனேஜரும் வந்து கார் சாவி 5 மில்லியன் கார்ட்லாம் கொடுக்காங்க ஹீரோ கிட்ட. இப்போ ஹீரோன் வீட்டுக்கு தான் வாரான். 2 பேருமே கிராஸ் பண்ணி போறாங்க. பட் பாத்துக்கல. ஹீரோவா வீட்டுக்கு வந்து ஹீரோனி தான் கேக்குறான். பாட்டியா நல்லா திட்டுறாங்க. நான் ஹீரோனி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லும் போது பாட்டி தான் ஹீரோ மேல சம கோவத்துல இருக்காங்கல்ல, சோ நல்லா அடிக்காங்க. மேனேஜர் தான் தடுக்க வராங்க, வேண்டாம் அவங்க அடிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ விட்டுறான். ஹீரோ இங்க எதுக்கு வந்திருப்பானா, ஹீரோனிய பார்த்து இந்த கார்டை வேற கொடுத்துட்டு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதான் வந்திருப்பான். இப்போ பாட்டி அலோ பண்ணதால பாட்டி கிட்ட அந்த கார்டை கொடுக்குறான். அந்த டைம்ல இவனுக்கும் அப்பா கால் பண்றாங்க. இவனுக்கும் வேற வழி இல்ல, அங்க போய் ஆகணும், இல்லைன்னா இவங்க 2 பேர்த்தையும் கொண்டுருவாங்க. சோ அதனால இவன் கிளம்புறானா. பாட்டியோ உன் காசு யாருக்கு வேணும் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு நல்லா திட்டிட்டு இருக்காங்க. இவன் கிளம்பி அப்பா கிட்ட வந்துடுறான். அப்பா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாரு இங்க இருந்து தப்பிச்சு போன்னு நினைச்சா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் நினைக்கேன் அப்படின்னு மிரட்டிட்டு மேனேஜர் கிட்ட பக்கத்துல இருந்த ஹீரோ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போக, ஹீரோ மேனேஜர் கிட்ட ஏதோ பேச வருவான். இங்க வச்சு பேச வேண்டாம் பாஸ் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி கூப்பிட்டு போக ஹீரோனியும் அங்க வந்துடுறா. ஆனா 2 பேருமே ஆப்போசிட்டா தான் நிக்காங்க. இருந்தாலும் பாத்துக்கல, நம்ம ஹீரோனி யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாதுன்னு ஒளிஞ்சு வந்து ஒரு ரூமுக்குள்ள போலான்னு வந்து நிக்கா. கரெக்டா அந்த ரூம்குள்ள தான்
இந்த சியாமி பொண்ணு இருக்கா. அவளோ நம்ம ஹீரோனி பாத்துறா. யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கண்ணில வந்து பட்டிருக்கும்னு ஹீரோனி ரொம்ப பயத்தோட நிக்கா. கரெக்டா நம்ம ஹீரோமே அந்த சைடு தான் வாரான். அந்த சவுண்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோனி ரூம்குள்ளே இழுத்துறாங்க. டோரை வேற க்ளோஸ் பண்ணிடுறாங்களா. ஹீரோனியை பார்க்காம போயிடுறான். இங்க ரூம்குள்ள இந்த சியாமி இருக்கா ரொம்ப ஓவரா தான் பண்றா. எதுக்கு இந்த கோலத்துல வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க சொல்லிடுறா. எல்லாரும் ஹீரோனி ட்ரெஸ் மேலதான் கண்ணா இருப்பாங்க போல. முன்னாடினா அந்த குண்டு பொண்ணை இப்படிதான் கிழிக்க சொல்லிருப்பா இல்லையா. சோ இவளுமே அப்படிதான் பண்றா. அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 2 மில்லியன் தாரேன், நீங்க அவ ஃபேஸ ஸ்கிராட்ச் பண்ணி விடுங்க சொல்றா. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கிராட்ச் பண்ணி விடுறாங்க. ஹீரோனி ரொம்ப கத்திட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ஹீரோனி சவுண்ட் கேக்குது. சோ அதனால அந்த ரூம் கிட்ட போய் சியாமி கிளம்பிட்டியா வெளியே வா நான் உன்னை பாக்கணும்னு சொல்லும் போது நான் இன்னும் மேக்கப்பே போடல சோ அக்லியா இருப்பேன் நான் வரமாட்டேன்னு சமாளிக்கிறா. கரெக்டா அப்பாமே வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடாரு. மறுபடியுமே ஹிந்தி சவுண்ட் கேக்குதா. சோ போகலான்னு பாக்கான். ஆனா அப்பா விட மாட்டாங்க, மிரட்டி கூப்பிட்டு போயிறாங்க. இங்க ஹீரோனியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அப்பா கிட்ட மேனேஜரும் வந்து ஒரு கால் வருது உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டு மேனேஜரும் ஹீரோயுமே அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து பாக்குறான். ஆனா ஹீரோனி இந்த ரூமுக்குள்ள இல்ல வேற ரூமுக்குள்ள மாத்தி வச்சிருக்காங்க போல. ஆனா நம்ம ஹீரோவோ கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்குள்ளேயே போய் பாக்கான். ஹீரோனி பார்த்தா ரத்தமா தான் கிடக்கா. அந்த அளவுக்கு புலி பண்ணி இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள வச்சுமே இன்னொரு மேடு புலி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனி நான் வந்துட்டேன் நீ ஓகே தானா, சாரி நான் இவ்வளவு லேட்டா வந்ததுக்கு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது இந்த சியாமியோ ஹீரோவை பேச விடாம என்ன பாரு ஹீரோனி மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, அவ எதுக்கு இங்க வந்தா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவரா ஹீரோனி திட்ட. இவனுக்கும் சரியான கோவம் வருது. டக்குன்னு சென்னையிலே அரைஞ்சிரான். இவளோ அவளுக்காக என்னைய அடிச்சிட்டாளா அப்படி சொல்லி காண்லே நிக்கா. இவன் அதெல்லாம் கண்டுக்கலையே. ஹீரோனிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு அவன் பாக்குறான். பட் அங்க அவங்க அப்பா வந்துடுறாங்க. அவங்க அப்பா சவுண்ட் கேட்டதுமே அவனுக்கு ஐயா அப்பா சொன்னதான் ஞாபகம் வருது. 2 பேர்த்தையும் கொண்டுருவே சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அதுதான் ஞாபகம் வருது. அதனால ஹீரோனி கையை விட்டுட்டு சியாமி கையை வந்து பிடிச்சிட்டு ஹீரோனி நீங்க இருந்து போயிரு, நான் இவ்வளவுதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட பழகினதே சியாமி ஃபேஸ் இருக்கிறதால மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு அவ்வளவுதான் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருப்பா. ஆனா ஹீரோ இப்படி சொல்லும் போது அவளுக்கு மனசே உடஞ்சு போயிருது. அப்படி ரொம்பவும் அழுதுட்டு இருக்காள். அந்த சியாமியும் சரி இவங்கள வேற ஊருக்கு அனுப்பி விட்டுலாம், அவங்க அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல ஹீரோ சரி ஒத்துக்கிறான். ஹீரோனி ரொம்ப கெஞ்சி கேக்குறா. இருந்தாலுமே இவா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனியும் உங்களுக்கு என் ஃபேஸ் பிடிக்கல சோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன், நீங்க எங்களோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டுணும் அப்படி சொல்லிட்டு அவளோட ஃபேஸ அறுத்தா அப்படி மயங்கிடுறா. ஹீரோக்கா மனசெல்லாம் கேட்கவே இல்லை. ஹீரோனி இப்படி அவஸ்தப்படுறத பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்றான். இவன் தான் கூப்பிட்டு போலான்னு நினைச்சிருப்பான். பட் அவங்க அப்பா விட மாட்டுக்காங்க. சோ அதனால மேனேஜர் கிட்ட சொல்லி அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோனியை கண் முழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஓடுறா. மேனேஜருமே இதை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க. அவங்களுமே ஒரு கட்டத்துல ஹீரோனி பிடிச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு. ஆனா நம்ம ஹீரோனி அவங்க பேசுறத கேட்க மாட்டுக்கா. தள்ளி விட்டுட்டு அப்படியே போறா. அங்கதான் ஹீரோனி கடத்த சியாமி ஆள் வச்சிருப்பா போல. அவங்கள கடத்திட்டு போயிடறாங்க. மேனேஜரை இதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல வர அதுக்குள்ள ஹீரோட அப்பா பாடி கார்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. மேனேஜரை ஹீரோ கிட்ட பேச விடாம அப்படியே மறைச்சு வச்சு வாயும் பொத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட நீ கிளம்பிட்டியா உள்ள போ அப்படி சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு மேனேஜரை ஒரு ரூம்குள்ள வச்சு போட்டு சொல்லிடுறாங்க. மேனேஜரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிறான். அதுவே இன்னொரு பக்கம் இந்த அடியாட்கள் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோனி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீடியோலாம் எடுத்து இந்த சியாமிக்கு தான் அனுப்புறாங்க. அவன் அனுப்ப சொல்லிப்பா போல. ஸோ அதை அசிஸ்டன்ட்டும் வந்து காமிக்க இவ்வளோ அதை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்றா. ஹீரோ வந்ததுமே அந்த அசிஸ்டன்ட் போயிடான். அப்போ நம்ம மேனேஜர் இருக்காங்களா அங்கே வந்து ஹீரோ கிட்ட சொல்லலான்னு கூப்பிட்ட ஹீரோ பார்க்குறான். ஆனால் பட் சியாமி ஹீரோவை விட மாட்டுக்கா. அதுக்குள்ளே சியாமி அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் மேனேஜரை இழுத்துட்டு போயிடான். அதுவும் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே அந்த ரூம் பக்கமாக தான் வரான். மேனேஜர் வென் வாய்ஸ் கேட்குதே திறந்து பார்க்குறான். உள்ளதானே மேனேஜரே இருக்காங்க. ஸோ மேனேஜரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஹீரோனி இப்படி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. ஹீரோவும் அங்கே போக தான் பார்க்கான். பட் அந்த டைமில் அவங்க அப்பாவே வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல அப்பா எனக்கு ஹீரோனி தான் பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட உமனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பாகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லும்போது அப்பாவும் மனசு இறங்கின மாதிரி தான் இருக்கு. சரி உனக்கு யார் கூட இருக்குன்னு தோணுதோ அவங்க கூட இரு. ஆனால்
இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு இவனுமே கிளம்ப பார்க்கான். அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க வந்து சியாமியும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி சொல்ல அவ்வளோதான் இவங்களும் ஷாக் ஆகி நிற்காங்க. அப்புறம் குடும்பமாக ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோனி அண்ட் சியாமியும் கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த கிட்னாப் பண்ண ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் காசு கொண்டு வாங்க, அப்போ தான் யாராவது ஒருத்தவங்களை தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு சியாமி அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணை கண்டிப்பாக கூட்டு வந்துரு, அவள் இல்லைன்னா எங்களோட கம்பெனி எல்லாமே திவாலாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ ஒத்துக்கிறான். தென் நம்ம ஹீரோ பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ வந்த உடனே அங்கே இருக்கிற அடியாட்களோ 2 பேர் மேலேயுமே பெட்ரோல் தூக்கி ஊற்றிட்டு லைட்டரை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட வேற சொல்கிறான், நீ வந்து இவங்க 2 பேர்த்துல ஒரு ஆளை தான் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் முடியாது, நான் 2 பேருக்குமே காசு கொண்டு வந்துருக்கிறேன், ஸோ நீ 2 பேர்த்தையுமே விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னால் அப்படி பண்ண முடியாது, நான் ஒருத்தர் மட்டும் தான் விடுவேன், ஸோ நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ரொம்ப யோசிக்கிறான். ஏன்னா சியாமி அம்மாவோட சொல்லியிருப்பாங்களா என் பொண்ணை எப்படியாட்டும் கூப்பிட்டு வந்துருன்னு. ஸோ அதையுமே யோசிக்கிறான். இங்கே ஹீரோனையும் மனசுக்குள்ள எப்படினாலும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, அவங்க நியூ ஒய்ஃபை தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கிட்ட ஹாப்பி வெட்டிங் டே அப்படி சொல்கிறா. இதுலேருந்து நமக்கு தெரியுது ஹீரோக்கும் சியாமிக்குமே மேரேஜ் ஆகிட்டு. ஆனால் நமக்கு அந்த சீன்லாம் காமிக்கல, ரிங் மட்டும் மாற்றிருப்பாங்க போல், இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலை. இப்போ ஹீரோவை சூஸ் பண்ணிடுறான், சியாமின்னு சொல்கிறான். அப்படியே மனசுக்குள்ள ஹீரோனி நான் செத்தாலுமே உன் கூட தான் சாவுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த அடியாட்களோ சியாமியை ஹீரோ கிட்ட விட்டுட்டு ஹீரோனியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயே வாரானா, நம்ம ஹீரோனியும் அவனை தள்ளி விடுறா. அது தெரியாம அந்த லைட்டரும் கீழே விழுந்துருதா. ஸோ எல்லா இடமும் பத்திக்கிறது. ஹீரோனி ரொம்ப கத்திட்டு இருக்கா, ஹீரோவை காப்பாற்ற போலான்னு நினைக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த சியாமி வந்து தடுத்துட்டு இருக்கா. நீ பேசாம போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாற்ற உள்ள போயிடுறான். இந்த சியாமி எங்க நின்றுட்டு இவனுக்கு ஏன் மேல லவ்வே இல்ல, அவன் மேலதான் லவ் இருக்கு, இப்படி சாகுற அளவுக்கு கூட போயிட்டான் அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து கத்திட்டு இருக்க. அங்க அடியாட்கள்லாம் இருப்பாங்கல்ல, மேடம் வெளியே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அந்த டைம்ல நம்ம மேனேஜர் பாடி கார்ட்ஸ்லாம் வந்து இங்க இருக்கிற தீயெல்லாம் அணைச்சிட்டு நம்ம ஹீரோயினையே காப்பாத்திறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே, நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், கடைசியில எங்க அப்பாவுக்கு பயந்து நான் அதை கூட செய்யவே இல்லை சாரின்னு கேட்டுட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கானா. இதை வேற இந்த சியாமி பார்த்துட்டு 2 பேர்த்தையுமே திட்டுறா. ஹீரோவும் சியாமி பார்த்துட்டு இனிமே என்னோட டேன் அப்படி சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் பிடிச்சு வச்சிருப்பாங்க போல, அவனை தான் காமிக்கிறான். இவளுக்கும் பயம் வருது, அவனும் எல்லா உண்மையும் சொல்றான். ஹீரோனியை கிட்னாப் பண்ண சொன்னது இவங்க தான், அது மட்டும் இல்லை இவங்களே கிட்னாப் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி ஹீரோனியை டார்ச்சர் பண்ணி வீடியோலாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடியோலாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறான். ஹீரோ அதை பார்த்துட்டு செம கோவப்படுறான். ஏன்னா ஹீரோக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா, சரியான கோவம் வருது. உடனே எல்லாரையுமே போலீஸ் கிட்ட கேண்டில் பண்ண சொல்லிடுறான். இந்த சியாமியா கத்துறா, இன்னைக்கு தான் நமக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நான் உன்னோட ஒய்ஃப் அப்படி சொல்ல அதெல்லாம் மேரேஜுக்கு கணக்கே வராது. அது மட்டும் இல்ல நம்ம மேரேஜ் சர்டிபிகேட்டே வாங்கலையே, சோ அது எப்படி மேரேஜ் ஆன மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோனியா அங்க இருந்து வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரான். இங்க ஹீரோனியை பார்த்தோன்னா இந்த சியாமி அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணு எங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேண்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன சொல்றா, உங்க 2 பேருக்குமே இன்னைக்கு தானே மேரேஜ் ஆயிட்டு, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அது மேரேஜுக்கே கணக்காகாது, என்னோட ஒய்ஃபு ஹீரோனி தான் அப்படிங்கிறான். இவங்களுக்கு கோவம் வருது. இங்க ஹீரோ அப்பா அம்மாக்கெல்லாம் சம கோவம் வருதா ஹீரோ மேல. நம்ம ஹீரோவை எல்லாம் உண்மையே சொல்றான். அப்பா அவ நம்ம கிட்ட ரொம்ப நடிச்சிட்டு இருந்திருக்கா, ஹீரோனே கடத்தி வச்சுட்டு அவளை கொலைலாம் பண்ண போயிருக்கா. அது மட்டும் இல்ல அவளே அவ கிட்னாப் பண்ணிட்டு இங்க காசுலாம் கேட்டிருக்கா. அப்போ பாத்துக்கிடுங்க அவ கேரக்டர் எப்படின்னு அப்படி சொல்ல இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா சியாமி ஒரு நல்ல பொண்ணுன்னு. அப்பா இப்படி யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா மிரட்டி வைக்கணும் அப்படிதான் ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவ போவான்னு நினைச்சு கூட பார்க்கல. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த சியாமி ஃபேமிலி நல்லா திட்டி விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கு ஓகே சொல்லிட்டாங்க போல. இப்போ ஹீரோவோ ஹீரோனிக்கு ப்ரொபோஸ் பண்றான். அப்படியே ரிங்க அழகா மாட்டி விட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.